கோடிங் செய்ய கற்றுக்க வேண்டிய 4 டூல்ஸ். இது தாங்க இன்னைக்கு நம்ம கணினி கமல் சேனலில் பார்க்க போகிறோம். முதல் டூல் கிட்ஹப். கிட்ஹப் அப்படிங்கிறது நீங்கள் எழுதின கோடை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் மற்றவங்க கூட ஷேர் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணப்படுற ஒரு சர்வீஸ். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்துட்டு நீங்கள் இஷ்யூஸை ஈஸியாக ரிசால்வ் பண்ணலாம். இஷ்யூஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் எழுதுகிற கோடில் ஏதாவது பக்கோ லாஜிக்கில் தவறான விஷயமோ இருந்தால் அதை வந்து ரிசால்வ் பண்ணலாம். தேர்ட் வந்துட்டு ப்ராஜெக்டை பிளான் பண்ணலாம். ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் எழுத போகிறீங்க, இல்லை ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதில் என்னென்ன ஸ்டெப்பு பண்ண போகிறோம், அது எப்போ பண்ண போகிறோம் அப்படிங்கிற பிளானை நீங்கள் கிட்டப்லேயே பண்ணலாம். நாலாவது, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயுமே நிறைய சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் நம்ம டெவலப் பண்ணுவோம். அந்த ஐடியாஸ் பற்றின நன்மைகள், சேலஞ்சஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கிட்டப்லேயே டிஸ்கஸ் பண்ணலாம் மற்றவங்க கூட. இல்லை உங்கள் கூடயே நான் ஏன் இந்த ஒரு ஐடியாவை நான் சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு கிட்டப்போட பேசிக் இன்ட்ரோடக்ஷனுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒப்சிடியன். ஒப்சிடியன் அப்படிங்கிறது நோட்ஸ் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணப்படுற ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இந்த டூலில் வந்துட்டு நம்மளோட ஐடியாஸ், நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு எழுதி வச்சுக்கலாம். எழுதி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஈஸியாக நீங்கள் எழுதி வச்சதை தேடி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா அதுதாங்க மேஜர் சேலஞ்ச் எல்லாத்துக்கும். நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பிளானை நம்ம எழுதிடுவோம். ஒரு 5 நாளைக்கோ இல்லை ஒரு 10 நாளைக்கோ அதை பிளான் பண்ண ஆரம்பித்தோம்னா எப்படி நான் பிளான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிற பிரச்சனை. அதை வந்துட்டு ஒப்சிடியன் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக அவங்களோட சர்ச்சிங் அல்காரிதம் அப்படிங்கிறதெல்லாம் வச்சு அதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எல்லாமே டூலாக எழுதி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் தாங்க பண்ணோம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ், விண்டோஸ்லையும் வேலை செய்யும், ஆண்ட்ராய்டு டிவைஸ்லையுமே கூட வேலை செய்யும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களால் இந்த டூலை யூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக டு டூ லிஸ்ட்டை லோக்கல்லே வச்சுக்கலாம். இப்போ ஒப்சிடியன் மாதிரி நோஷன் அப்படிங்கிற இன்னொரு சாஃப்ட்வேரும் இருக்குது. அந்த சாஃப்ட்வேர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் க்ளோஸ் சோர்ஸ், ஆனால் ரொம்ப அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேருக்கு ஈக்குவலாக ஒப்சிடியன் வந்துட்டு நிறைய விஷயத்தை கொடுக்குது. ஏன்னா ஒப்சிடியனில் எக்ஸ்டென்ஷன்ஸ், பிளக்இன்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஓப்பன் சோர்ஸ் சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு இதுக்கு நிறைய கோட் எழுதுறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு டூல். உங்கள் கோடிங் ஜர்னிக்கு இது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டூல். மூணாவது, விஎஸ் கோட். விஎஸ் கோட் அப்படிங்கிறத பேர்லேயே இருக்குங்க. கோட் எழுதுறதுக்கும் எக்ஸிக்யூட் செய்யறதுக்கும் உபயோகப்படுற ஒரு அப்ளிகேஷன். விஎஸ் கோடில் நீங்கள் எந்த லாங்குவேஜ் வேணாலும், பைத்தான், C++, ஜாவா, ரஸ்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் விஎஸ் கோடில் வச்சு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். செகண்ட், விஎஸ் கோடில் டெர்மினல் கூட டைரெக்டாக நீங்கள் அக்சஸ் வச்சுக்கலாம். நீங்கள் டெர்மினலை ஓப்பன் பண்ணி செப்பரேட்டாக பைத்தான் கோடையோ மற்ற லாங்குவேஜ் கோடையோ எக்ஸிக்யூட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இது உங்களோட ஒர்க்கை ரொம்ப ரொம்ப சுலபமாக்கிடும். ஏன்னா நம்ம கற்றுக்கிறப்போ வந்துட்டு நிறைய தடவை கோடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், நிறைய தடவை எரர் வரும். அப்படிங்கிறப்போ வந்துட்டு விஎஸ் கோட் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும், டைரெக்டாக டெர்மினல் கனெக்ஷன் இருக்கிறனால. மூணாவது, ஈஸியாக கோடை ஃபார்மேட் செய்யும். நம்ம எழுதுறப்ப நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரலாம், என்ன மெத்தட் இருக்குது, என்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்கிறதுலாம் மறந்து போயிடும். அது எல்லாமே விஎஸ் கோடு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய பிளக்இன்ஸ்லாம் ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. விஎஸ் கோடும் வந்துட்டு இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். பிளக்இன்ஸ், எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டியிலேருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்கேலிட்ரா. நம்ம ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணோம் யாருக்காவதுன்னா நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரே மெத்தட் டிராயிங்க. நம்ம வரைஞ்சி காட்டுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரைஞ்சி காட்டிடுவோம். செகண்ட், ஒரு ஐடியாவை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம்னாலுமே அதை வரைஞ்சி காட்டுறதுக்கு எக்ஸ்கேலிட்ரா யூஸ் பண்ணலாம். மூணாவது, நம்மளோட கோடை விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்கேலிட்ராவில் நீங்கள் பிளாக் டயக்ராம்ஸோ இல்லை உங்களுக்கு ஏத்தாப்புல டயக்ராம்ஸோ வரைஞ்சி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எக்ஸ்கேலிட்ராவில் நீங்கள் மைண்ட் மேப்பிங் பண்ணி உங்களோட ஐடியாஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம், கிட்டப் அப்படிங்கிற டூலை வந்துட்டு ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் ஆகிறப்போ உங்களுக்கு இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன் உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். கணினி கமல் சேனல் பார்த்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை பவர்ஃபுல்லாக இருங்க.